இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் தான் வைக்க போறோம். முருங்கைக்காயை வச்சுட்டு ரசம் செய்ய போறோம். இந்த முருங்கைக்காயோட பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வேக வச்சுட்டு முருங்கைக்காயும் நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சோம் அப்படின்னம்னா அதில் உள்ள அந்த முருங்கைக்காயில் உள்ள சதப்பகுதியை வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு ரசமாக செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் வந்து நம்ம வந்து எப்போதும் ரசம் வச்சோம்னா தெளிவாக ஊற்றி சாப்பிடுவோம். அந்த ரசத்தை வந்து இப்படி வடிச்சிட்டு அப்படி ஊற்றி சாப்பிடுவோம். இந்த ரசம் வந்து நம்ம பருப்பு ரசம்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அப்படியே நல்லா கலக்கிட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும். பருப்பெல்லாம் சேர்றதுனால நல்ல கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும் அந்த ரசம். இந்த ரசம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னாலே நல்ல வெறுமனையே டம்ளர்லேயோ எதுலையாவது ஊற்றி நல்லா ஸ்பூன் போட்டு பசங்க வந்து குடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த ரசத்தை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த முருங்கைக்காய் பருப்பு ரசம் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த துவரம் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட துவரம் பருப்பை எடுத்து இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். நான் பெரிய முருங்கைக்காயாக ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நான் பீஸ் கணக்குன்னு சொன்னோம்னா 12 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காயும் உள்ளே சேர்த்துட்றேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். நல்லா குக்கரை மூடிட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். அது பாட்டில் ஊறிட்டு இருக்கட்டும். இது பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இந்த ரெண்டத்தையும் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துட்றேன். இந்த மிளகையும் ஜீரகத்தையும் ஃபஸ்ட்டு வந்து 1-2 உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் உடைக்கணும் மிளகு ஜீரகத்தை. இப்போ இதில் நான் சின்ன சின்ன இதாக இருக்கிறதுனால பூண்டு இருக்கிறதுனால 10 பல் பூண்டு கிட்ட எடுத்திருக்கேன். அந்த 10 பல் பூண்டையும் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக இந்த கொத்தமல்லியோட குச்சி அது கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு வீர்க்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு விட்டு விட்டு ஒரு 2 சுற்று சுற்றினாலே போதும். 1-2 அப்படி இடித்த மாதிரி அந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இடித்து வச்ச மசாலாவை வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி 1-2 பூண்டு எல்லாமே இப்படி தான் இடிச்சிருக்கணும். இடித்து வச்சது வந்து நம்ம புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியோடையே சேர்த்துடலாம். இந்த புளியை வந்து நம்ம கரைச்சிட்டு தண்ணியெல்லாம் எடுக்க போகிறது இல்லை, அப்படியே நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னாலே அது கரெக்டாக வந்துடும். இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக இந்த மிக்ஸி கழுவின தண்ணியவும் உள்ளே சேர்த்துருவோம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும், அதையும் உள்ளே சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதை புளி எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி நல்லா கையாலேயே அப்படியே நல்லா மசிச்சு விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக அப்படி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டும். குக்கர் வந்து ஒரு 5 விசில் கிட்ட வச்சு ஏரும் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி இருந்ததுன்னா அப்படி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டு அந்த சக்கையை எடுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ஜூஸர்லேயே சேர்த்துக்கிறேன். இந்த ஜூஸரில் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மசிக்கிறது இருந்தது அப்படின்னா பாருங்கள். இல்லைனாக்கி நம்ம மரக்கட்டையில் பருப்பு மத்து வச்சுருப்போம், அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நல்ல அப்படியே முருங்கைக்கால் உள்ளது எல்லாத்தையுமே நல்லா சாரெல்லாம் எடுத்து அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்ருவோம். இந்த முருங்கைக்காயை வந்து நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. அந்த சாறு வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி போட்டு வடிச்சிங்க அப்படின்னம்னா இப்போ தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கசக்கி எடுக்கணும். அதுக்கு முந்தி வந்து நம்ம வந்து பருப்பையும் தக்காளியையும் நல்லா மசிச்சுருவோம். கொஞ்சமாக இப்படி தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா இப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் இருக்கிற சாறு எல்லாமே வந்துடும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு இதில் வந்து எடுக்கிறதுக்கு வசதி படலை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வச்சு கூட நல்லா அப்படியே சாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு சக்கையை எடுத்துட்டு அப்போ அந்த தண்ணியை கூட உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டோம்னு அன்னைக்கு அந்த முருங்கைக்காயில் உள்ள சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போ இந்த முருங்கைக்காய் சாறு பருப்பு தண்ணி தக்காளி பழம் எல்லாத்தையுமே நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிண்ணத்துலேயே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எண்ணெயில் தாளிக்கலை, நெய்யில் தான் தாளிக்கிறேன். நம்ம பருப்பு ரசம் ஏற்கனவே நம்ம நெய்யில் தான் தாளிப்போம். அந்த மாதிரி 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெயில் தாளிக்கிறா இருந்தால் தாளிச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து 2 சேர்ந்து வச்சுருக்கேன். அது நல்லா வெடிக்கட்டும்.
இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது முள்ளி போட்டால் எவ்வளோ வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம். அது ரெண்டுமே நல்லா வெடித்து வரட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இப்படி கிள்ளிட்டு சேர்க்குறேன். அது லைட்டாக இப்படி வறுபட்டு வரட்டும். கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதில் 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் நல்லா அப்படியே வறுத்து விட்டுட்டு வச்சுருந்த ரசத்தை வந்து உள்ள சேர்த்துடலாம். ஏற்கனவே தெரியும், நல்லா கொதிக்க விடக்கூடாது. நல்லா அப்படி நுர கட்டி வரும். நுர கட்டி வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ இந்த ரசம் வந்து நல்ல நுர கட்டி லைட்டாக கொதிக்கிற மாதிரி வருது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் பருப்பு ரசத்தை வந்து நம்ம வந்து நம்ம வெறும் ரசம் மாதிரி இப்படி தெளிவாக வச்சிடலாம். அப்படியே நம்ம தெளிவாக இப்படி எடுத்து குடிப்போம்ல, எடுத்து இப்படி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது. இதை நல்லா அப்படி கலந்துட்டு அப்படியே தான் ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் ரசம் வந்து வெறுமனை நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடாம வெறுமனை நம்ம சூப் மாதிரி கூட குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து முருங்கைக்காயை வச்சு ரசம் செஞ்சாச்சு. நம்ம முருங்கைக்காயில் சாம்பாரில் காரக்குழம்பு எல்லாத்துலேயுமே போடுவோம். இன்றைக்கி வந்து ரசத்துலேயும் நல்லா மசிச்சுட்டு எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ரசத்தை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.